ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி சில முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலே இந்தியன் 3 தான். லைக்கா பார்த்தீங்கன்னா 15 நாள் கெடு அப்படிங்கிறது. ஏன்னா சங்கர் ஒரு கெடு வச்சார். எனக்கு 3 மாதம் காலாவசானம் தரேன், அதுக்குள்ளேயே நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள், நான் பணம் முடிக்கிறேன்ட்டு. லைக்கா அதுக்கு ஒரு ஸ்டெக் வைக்கிற மாதிரி 15 நாள் அப்படின்ட்டாங்க. 15 டேஸ்க்குள்ளே என்ன முடியுங்கன்ட்டு. உடனே கமலஹாசன் அவர்கள்கிட்ட சங்கர் அவர்கள் பேசும் பொழுது, கமலஹாசன் அவர்கள் இப்போ இருக்கிறதுல கல்கி போயிட்டுருக்கு, அவருக்கு இப்போ எலெக்ஷன் இருக்குது, அடுத்து நான் 3 மாதத்துக்கு பிஸின்ட்டாப்ல முடிஞ்சு போச்சு. கமலஹாசன் அவர்கள் இந்தியன் 3லேருந்து அஃபிஷியலாக இனிமேல் நான் நடிக்க இந்தியன் 3 கிடையாது, நான் இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், என்னுடைய காட்சிக்கு நான் கால் ஷீட் இந்த 3 மாதத்துக்கு கிடையாது, மேபி ஏப்ரலில் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களாம். இதனால் சங்கர் அவர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வருத்தம். லைக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி கொண்டு வரதுன்னு தெரில. அதனால் இந்தியன் 3 மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஓகே, அதனால் இவங்கள்ட்ட இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். இந்தியன் 3, அதாவது இந்தியன் 2 நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இந்தியன் 3 அது பண்ணியிருக்கலாம். நாங்களாம் சந்தோஷப்பட்டுருவோம் கமல் சார் ஃபேன்ஸு. ஏன்னா அதில் தான் அவர் மனுஷன் எஃபர்ட் போட்டிருக்காரு. எனக்கு கமல் சார் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இந்தியன் 3 பற்றி புகழ் பாடும் பொழுது தெரியும், ரைட்டு. இப்போ இந்தியன் 2 அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா சங்கர் சாரே கடுப்பாயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தெரியுமா, கமல் சாரே சொல்லிட்டேன், ஏன்னா சார் இந்தியன் 3க்கு இங்கே வந்திருக்கீங்க, இந்தியன் 2க்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி. அப்போயே நம்ம புரிஞ்சிருக்கணும், அதில் ஒன்றும் இல்லைடா, அதை பற்றி என்ன பேச சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணியிருக்கணும். இட்ஸ் ஓகே, ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஏதாவது ஒன்று நடந்து அட்லீஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கடா, கமல் சாருடைய ஒரு நடிப்பு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான். எப்படிப்பட்ட ஒரு பிராண்டு, அதை எப்படி கெடுத்து விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன வெயிட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து கிம்ஸ் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ் எம்டி கௌரவ் ரெட்டி அவர்கள் கமலஹாசன் அவர்களை பற்றியும் என்டிஆர் அவர்களை பற்றியும் பேசியிருந்தார். அதில் கமலஹாசன் அவர்களை பற்றி பேசியிருக்கிற எமோஷனில் ஒரு ஆளால் நடிக்க முடியும், கன்வே பண்ண முடியும் அப்படின்னா அது கமலஹாசன் ஒருத்தர் மட்டும்தான். ஜூனியர் என்டிஆர் ஒரு டான்ஸில் பார்த்தீங்கன்னா அதை கன்வே பண்ணிடுவார். ஓகேவா, அந்த மாதிரி 2 பேர் தான் எனக்கு தெரியுது பயங்கரமான ஒரு நடிகர்கள், என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க அப்படின்றத பேசியிருக்காரு. உண்மை தானே? ஓகே, அடுத்து கமலஹாசன் அவர்கள் கேரக்டரில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்ல. அவர் ரோல் எடுத்துட்டாருன்னா, இப்போ ராதிகா அவர்கள்கிட்ட கமல் சார் பேசுனது தாய்கலை படத்துக்கு நீங்கள் ராதிகாவை தெரியக்கூடாது, தாய்கலையாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு மெனக்கடல் இருக்கும். அது எப்படி நிறைய நீங்கள் விஷயம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொருக்கும் பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் அவர் மாற்றுவார். டைலாக் டெலிவரிலேருந்து கண்ணு சிமிட்டிலேருந்து எல்லாமே மாறும். அதில் நல்லா உங்களுக்கு தோணணுன்னா நான் சொல்கிறேன், கமல் கே சம்பந்தம் படம் பார்த்துருக்கீங்க, அதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பார் கமல் சார். அது நீங்கள் டான்ஸில் கனவு பாட்டு போவோம், அப்பயும் டான்ஸ் ஒரு ஆட தெரியாத மாதிரி தான் ஆடுவார். அதில் ஒரு ஸ்டண்ட் மேன் என்னென்ன பண்ணுவானோ அதை தான் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுதான் கமலஹாசன் தெரியக்கூடாது, அதில் அந்த கேரக்டர் தான் தெரியணும் அப்படிங்கிறதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். அது இப்போ யாருமே எனக்கு தெரிஞ்சு டெடிகேஷனாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா இதில் தெரிய ஆரம்பிச்சிருக்கோ, இவர் தான் தனுஷ் அப்படின்ற மாதிரி, இவர் தான் விக்ரம் சூர்யா அப்படின்ற மாதிரி தெரியுதுன்னா, நீங்கள் கமல் சார் படத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா ஒவ்வொரு கேரக்டராக தான் தெரியும். பஞ்சதந்திரம் மாதிரி ராம் தான் அது தெரியும், கமல்ஹாசனுங்கிறது ஒரு ஃப்ரேம்லேயும் தெரியாது. நீங்கள் எடுத்துக்கோங்க, ரங்கராஜ் நம்பி எடுத்துக்கோங்களேன், அந்த கேரக்டர் நடக்கிறது ஃப்ளெக்சர் ஃப்ளெக்சர்லாம் நம்ம பார்க்கவே முடியாது கமலஹாசன் அப்படின்றது ஒரு சாயலோடு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அவர் பண்ண கேரக்டர்ஸ் நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்கள். ஈவன் கல்கி கூட எடுத்து பாருங்கள், கல்கி 2ல் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருப்பார்ல, அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது சூப்பராக பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான். அடுத்து சத்யா படத்தில் வடிவுக்கரசி அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. எப்பயுமே இங்கிலீஷ் தான் பேசுவார் அவர் டேரக்டர்கிட்டலாம். என்கிட்டயே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கிலீஷ் தான் பண்ணுவார், கேமராமேன்ட்ட ஹிந்தியில் பேசுவார். என்னையா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இஸ் a வெரி கிரேட் ஆர்டிஸ்ட். நான் அவர் நடிக்கிறத இந்த பஸ்ஸில் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணுறேன் சத்யா படத்தில், அது ஆணும் பார்ப்பேன் நான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கமலஹாசன் அவர்களே பிடிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜோஷ் அந்த டைமில் க்ரியேட் பண்ணார் கமலஹாசன் அவர்கள். அவர் ஒரு ஆரா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அடுத்து சந்தான பாரதி அவர்கள் ஒரு பிரேக்கிங்கான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரஜினி சார் குணா படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினாராம். ஓகேவா, அதாவது இப்படி ஒரு நடிகன் எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணுற, நாயகன் பார்த்துட்டு அது ஒரு பக்கம் வைங்க, ஏறவே இல்லைன்னு இருந்தார்ல ஒரு வட்டம், இது பார்த்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அட போங்கடா
நம்மளாம் என்ன நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசினாராம் 3/4 மணி நேரம். உன்னத கலைஞனுடைய நடிப்பு அதான் நம்ம ரஜினியே சொல்லுவார், கலைத்தாய் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சு தான் கூட்டு போனார், கமலை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி. அது உண்மை தானே? இதுலேருந்து அதுதான் தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து மக்கள் நீதி மையம் கூடாரம் காலி ஆகிடுச்சு. டிஎம்கே கூட அவ்வளோதான், இனிமேல் மக்கள் நீதி டார்ச் லைட்டில் நிற்க மாட்டாங்க ஊர்னாங்களா. இப்போ துணைத் தலைவர் மௌரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா லேட்டஸ்ட்டாக? நாங்கள் டார்ச் லைட் தான் நிற்போம், நீங்கள் என்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ திமுக வந்து ஒரு இடத்துல இல்லைடா, திமுக தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா அப்போ தான் ஈகோ டச் ஆகும். ஆனால் ராஜ்யசபா சீட் கமல் சாருக்கு இருக்குன்றதுனால கொஞ்சம் அடி பண்ணி தான் போவார்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 2 தொகுதி அப்படின்றது தான் பிளானு. எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில். பட் கமல் சார் ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். ப்ளஸ் இவங்க எல்லாருமே கட்சியினரும் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்றத இதாக இருக்காங்க. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படிங்க. அதுக்குள்ளே நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய நியூஸை வந்து எடுத்துகிட்டு மக்கள் நீதி மையம் கூடாரம் காலி ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சு, இதாகிடுச்சு, டே போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்டா காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அடுத்து கல்கி 2 பாகம் இப்போ 2 ஷூட்டிங் ஆரம்பிச்சிச்சுல. கமல்ஹாசன் அவர்களுடைய பவர் அப்படிங்கிறது மேஜர் ரோலாக, அதாவது அவருடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பார்ட் 1லேயே பார்த்துருப்பீங்க. பார்ட் 1லேயே ஒல்லியாக இருப்பார், குண்டாக இருப்பார், அந்த மாதிரி இருக்கும்ல. இதில் வந்து கெட்டப் வெரைட்டி சேஞ்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கான். முழுக்க ஏஐயில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். கிராஃபிக்ஸே கிட்டத்தட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போமே என்ன மேஜிக் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி அப்டேட்டு. கமல்ஹாசன் அவர்கள் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டாராம். ஓகேவா, கல்கி 2 ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஷெடியூல், இன்னும் 2 ஷெடியூல் இருக்குது கமல்ஹாசன் அவர்களுக்கு. கிட்டத்தட்ட 35 நாள் கால் ஷீட்டு. அப்புறம் பார்த்துக்கோங்க, 250 கோடி கிட்ட சேலரி வந்து வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்க் இது இல்லை, அப்படி இருக்கும் பொழுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன லெவலுக்கு இருக்குன்ட்டு. அப்புறம் KS 238 ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய படம் அக்டோபர் 2025 ஷூட்டிங் 26 ஷூட்டிங் ஆரம்பிக்குதான். ஆயுத பூஜை 2027 படம் ரிலீஸ். ஓகே, இதுதான் அப்டேட் வந்து வந்திருக்கு. அடுத்து செயான் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் வந்திருக்குல்ல, அந்த படம் வந்து விருமாண்டியோடைய பாகம் 2ஆக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதில் விருமாண்டி ரெஃபரன்ஸாக இருக்குது, அந்த வாட்ச் கட்டுறாங்க அப்படிங்கிறப்ப முருகன் வயசு விருமாண்டி அப்படின்ற மாதிரி இருக்குமா? உங்களுடைய தகவல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேபி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்க்கலாமே. அடுத்து பஞ்சாபில் பார்த்தீங்களா, ஆம் ஆத்மி கட்சி 1000 ரூபா கொடுத்துருக்காங்க மகளிருக்கு. ஸோ இதை யார் போட்டது? கமல்ஹாசன் அவர்கள் போட்டது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அது எப்படிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ட்டு. இப்போ டிஎம்கே பண்ணாங்க, இப்போ விஜய் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பண்ணுறாரு, இப்போ ஆம் ஆத்மி பஞ்சாபில் பண்ணுறாங்க. எப்படி அப்படிங்கிறது தான். சரி, KS 237 அடுத்து ஏப்ரல் 2026 முதல் வாரம் ஷூட்டிங்கு. ஓகேவா, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஷூட் பண்ணுறாங்களாம் மார்ச்சில். ஒரே நாள் கால் ஷீட். ஆமாம் சார், KS 237 டைட்டில் என்னவாக இருக்கும்? நானும் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.